இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் பெற்றவர் யார்? வீரமாமுனிவர். இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நுண்ணிய நூல்கள் கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நுண்ணிய நூல்கள் கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. உறுதி உறுதி ஒன்றை சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றை சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் காலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் காலந்து திண்டுக்கல். ஏன்னா அங்கே தான் பூக்கள் உற்பத்தி அதிகமாக நடக்குது. அடுத்த ஒரு பொறுத்துக. கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு குஞ்சு. புல்லினம் பறவை இனம். அல்லற்படினம் சேற்றுவயல். கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு குஞ்சு. புல்லினம் பறவை இனம். அல்லற்படினம் சேற்றுவயல். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக யாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? மு. மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக மு. மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே.சா. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே.சா. சரியான கூற்றை தேர்வு செய்க. சீதாங் கரெக்டு, அனைத்தும் சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். எல்லாமே கரெக்டு. ஸோ இன்னொரு வாட்டி யோசிக்கிறேன். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத செயல் போகி. மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் அதெல்லாம் பொருந்துகிற சொற்கள். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத வினைமரபை கண்டறிக. முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது பொருந்தாத வினைமரபு. முறுக்கு தின்னார் அப்படின்னு தான் வரணும். அம்பு எய்தார். நாடு நெய்தார். தண்ணீர் குடித்தார். ஆடை நெய்தார். தண்ணீர் குடித்தார். இதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. முறுக்கு உண்டாருங்கிறது தப்பானது. பொருத்தமான அறிஞர் பொருள் கூறுக. பாசவர் வெற்றிலை விற்போருங்கிறது சரியானது. பாசவர் வெற்றிலை விற்போர். அடுத்து பொது அறிவில் உள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. தங்க புரட்சி பழங்கள் அல்லது ஆப்பிள். சிவப்பு புரட்சி இறைச்சி அல்லது தக்காளி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. வெள்ளை புரட்சி முட்டை. தங்க புரட்சி பழங்கள் அல்லது ஆப்பிள். பழங்கள் எல்லாம் மஞ்சள் கலரில் பொன் கலரில் இருக்கும். சிவப்பு புரட்சி இறைச்சி அல்லது தக்காளி. இறைச்சி தக்காளியெல்லாம் சிவப்பு கலரில் இருக்கும். வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வட்டமாக இருக்கும். வெள்ளை புரட்சி முட்டை. முட்டை வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்து HDI-1, HDI-2, HDI-3 மற்றும் HDI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் பிஸ்வந்த் குகா.
HTI-1, HTI-2, HTI-3 மற்றும் HTI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் பிஸ்வந்த் குஹா. அடுத்து, நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதியான நிலை குறியீட்டு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. ஏதான் கரெக்டு? 2341 மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதியாளர் நிலையை குறியீட்டு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. அடுத்து, செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஜான் மெக்கார்ஜி. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் ஜான் மெக்கார்ஜி. ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ராஜபாதை கர்தவ்ய பாதை என்று பெயர் மாற்றப்பட்டது. ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை ராஜபாதை கர்தவ்ய பாதை என்று பெயர் மாற்றப்பட்டது. 2023 உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் பிரக்ஞானந்தா. 2023 உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் பிரக்ஞானந்தா. 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் கே. வீரமணி. 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் கே. வீரமணி. அடுத்து, சிரேஷ்டா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. அடுத்து 11, சரியான விடையை தேர்ந்தெடு. டி தான் 2 மற்றும் 3 சரி. என்னெல்லாம் பார்ப்போம். தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919, மதராஸ் இலக்கிய சங்கம் 1830. தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919, மதராஸ் இலக்கிய சங்கம் 1830. அடுத்து 12, முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஸ்ராஃப்கள், சாகுகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது? கஜான் ராயின் குலாசத் உல் திவரிக். முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் செராஃப்கள், சாகுகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது? கஜான் ராயின் குலாசத் உல் திவரிக்.